ஷேக் காதர் அடுத்த ஒரு நல்ல படி. அடுத்த ஒரு நல்ல படி. ஷேக் காதர். போட்டி நடத்துனர், சொல்வேந்தர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கம். நாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். பெரிய பதில்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை நம்மிடம் என்ன கேட்கிறது தெரியுமா? உன்னுடைய அடுத்த ஒரு நல்ல படி என்ன? எப்போதும் பெரிய செயல்களை கேட்பதல்ல, பல நேரங்களில் அது கேட்பது அடுத்த ஒரு நல்ல படி மட்டுமே. இதைத்தான் மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் அருமையாக சொல்கிறார். எல்லா படிகளையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல் படியை மட்டும் எடு. நாம் ஒரு சிறு கதையை பார்த்தோம். ஒரு காட்டு மான் கர்ப்பமாக இருந்தது. பிரசவத்திற்கு சில நிமிடங்கள் திடீரென மின்னல். ஒரு பக்கம் காட்டு தீ, மறுபக்கம் வேடன் அம்பை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பசியுடன் சிங்கம் பாய தயாராகிறது. அந்த மான் பயப்படவில்லை, ஓடவில்லை. எல்லா அபாயங்களையும் எப்படி சமாளிக்கலாம் ஒரே நேரத்தில் என்று யோசிக்க கூடவில்லை. ஆனால் அது தன் அடுத்த செயலை தேர்ந்தெடுத்தது. பிரசவம், ஒரு உயிரை உருவாக்க முயற்சி செய்தது. அந்த நேரத்தில் இடி இடித்தது, வேடன் கவனம் சிதறியது, அம்பு சிங்கத்தை தொலைத்தது, மழை பெய்தது, காட்டுத்தீ அணைந்தது. ஒரு அழகான மான்குட்டி பிறந்தது. இந்த மானிற்கு இயற்கையே துணை புரிந்தது. இதைத்தான் பாலோ கோலோ அவர்கள் அருமையாக சொல்கிறார். நீ உண்மையாக எதையாவது அடைய விரும்பினால் அதை நீ அடைய உலகமே உனக்கு துணை புரியும். இது ஒரு கதை அல்ல, நாம் வாழ்க்கையின் உண்மை. மானிற்கு எல்லா பக்கமும் அபாயம். சில நாட்களுக்கு முன் நமக்கு வானத்தில் இருந்தும் அபாயம். நாம் என்ன நினைத்தோம்? நாளை என்ன நடக்கும்? நாம் எப்படி தப்பிப்போம்? ஏவுகணை எச்சரிக்கைகள், அரசாங்க அறிவிப்புகள், ஏவுகணைகள் நடுமாநிலம் தடுக்கப்பட்டன. கத்தாருக்கு நன்றி. பின்னர் ஏவுகணையை விட ஆபத்தான அறிவிப்புகள் வந்தன. உறுப்பினர் புதுப்பிப்பு, இல்லையெனில் போட்டியில் கலந்து கொள்ள இயலாது. நாம் போர் பயத்தில் இருந்தோம். இருந்தாலும் உறுப்பினர் பதிவை புதுப்பித்தோம். டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் நன்றி செலுத்தினோம். சொல்வேந்தர் கூட்டத்திற்கு சென்றோம். எல்லோரும் அடுத்த ஒரு நல்ல படி போருக்கு தயாராகுங்கள் என்ற நிலையிலிருந்து போட்டிக்கு தயாராகுங்கள் என்ற நினைவூட்டல்கள் வந்து கொண்டே இருந்தன. ஓர் உண்மை புரிந்தது, வாழ்க்கை நிற்கவில்லை, அது தொடர்கிறது. நாம் அனைவரும் நல்ல எண்ணத்தில் கவனம் செலுத்தினோம். அந்த எண்ணங்கள், நல்ல செயல்கள் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. அந்த தைரியம் பயத்தை குறைத்தது. நாம் மாற்றத்திற்காக காத்திருக்கவில்லை, மாற்றத்தை நாம் உருவாக்கினோம். இன்று நிலைமை சீரானது, நாம் அமைதியாக வாழ்கிறோம். வளைகுடா போர் இப்போதான் வந்தது. ஆனால் என் வாழ்க்கையில போர் எப்பவும் வந்தது. என் திருமணத்தை பத்தி சொல்றேன்னு யாரும் நினைக்க மாட்டால், என் பையன் இளம் வயது, பெரும் சவால்கள் அவனுக்கு அல்ல எனக்கு.
இங்கே இருக்கும் பலர் வீட்டில் இளம் வயது மகன்கள் இருக்கலாம். உங்கள் மகன்கள் சேட்டைகள் எல்லாம் பட்டியலிடுங்கள். அந்த பட்டியலெல்லாம் ஒன்று சேர்த்தாலும் என் மகனின் சேட்டைகளுக்கு அது போதாது, இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். படிப்பிலும் பலவீனம், ஆனால் நானும் ஒரு ஆசிரியர். பிளஸ் 2 முடித்த பிறகு ஒரு சாதாரண கல்லூரியில் கூட இடம் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நண்பர்கள் சொன்னார்கள், இவன் சேட்டைகள் தொடர்ந்தால் பின்னர் பெரிய பிரச்சனையில் முடியும், கடுமையாக கையாள் என்றார்கள். ஆனால் நானும் வேறொன்றை தேர்ந்தெடுத்தேன். ஒவ்வொரு முறையும் அடுத்த ஒரு நல்ல படி. கடைசியில் சென்னையில் ஒரு கல்லூரியில் இடம் கிடைத்தது. அதிக கட்டணம் செலுத்தினேன். அவன் அதிக சேட்டைகளை தொடர்ந்தான். இருந்தாலும் என் நம்பிக்கையை கைவிட்டு விடவில்லை. அவனுக்கு ஒன்று, ஓடுவது ரொம்ப பிடிக்கும். இங்க கத்தாரில் பல மராத்தான்களில் கலந்து கொண்டுள்ளார். அதை ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தினேன். ஹரிஸ், நீ என்சிசியில் சேர்ந்தால் உனக்கு ஓட பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று. அவனும் சரி வாப்பா என்றான். முதலாக என் பேச்சை கேட்டான். அவன் நினைத்தது ஓட்டம், அவனுக்கு கிடைத்தது அறிவு, ஒழுக்கம், பொறுப்புணர்வு. அவன் தலை எழுத்தே மாறியது. முதலில் என்ன மாறியது தெரியுமா? தலைமுடி. முடிகள் குறைந்தது, சேட்டைகளும் குறைந்தன. அவனுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் சிறந்தன. எந்த விதை மரமாகும் என்பது நமக்கு தெரியாது. நாம் விதைகளை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அதிசயம் அங்கு நடந்தது. என் மகன் படிப்பில் முன்னேறினான். கல்லூரியில் முதல் மாணவன். ஒரு காலத்தில் பயந்து கொண்டிருந்தோம், இவன் சேட்டைகள் தொடர்ந்தால் போலீஸ் முன் நிற்க வேண்டியிருக்குமே என்று. எங்கள் பயம் உண்மையானது. அவன் போலீஸ் முன் நின்றான். குற்றவாளியாக அல்ல, வெற்றியாளர். 2 மாதத்திற்கு முன் என்சிசியில் நடந்த போட்டியில் சென்னை இணை காவல் ஆணையர்கள் வந்து 3ஆம் பரிசை பெற்றான். நான் என்ன செஞ்சேன்? ஒரு சின்ன படி, அவ்வளவுதான். மான் ஒரு நல்ல படி எடுத்தது, அதிசயம் நடந்தது. நான் ஒரு நல்ல படி எடுத்தேன், அதிசயம் நடந்தது. நண்பர்களே, எல்லா நேரங்களிலும் அடுத்த ஒரு நல்ல படியை எடுங்கள். இந்த உலகில் அடுத்த நொடியில் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். யாருக்கு தெரியும், அந்த ஆச்சரியம் உங்களுக்கு கூட இருக்கலாம். போட்டி நடத்தலாம்.